கெட்டி மேளம் கொட்டிட மணப்பெண்ணை தொட்டு தாலி கட்டினான் மாப்பிள்ளை. ஹாய் டியர்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்னைக்கு வந்து கெட்டிமலம் சீரீஸ் போட்டிருக்கேன். பாருங்க டியர்ஸ், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். ஓகே ஓகே இப்போ கெட்டிமலம் சீரீஸ் பார்த்துட்டு வந்துருவோமா? ஓகே டியர்ஸ், ஸ்டோரி கொடுக்கலாம். விஜய், என்ன என் மேலே கோவமாக இருக்க போல இருக்கேன். போகுமா எனக்கா? அதெல்லாம் எதுவும் இல்லை. சரி, நீ போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்து கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடு. அம்மா கொஞ்சம் நேரத்தில் ஜூஸ் எடுத்துட்டு வருவாங்க, குடி. சும்மா மேலே கீழே இறங்கி இறங்கி ஏறிட்டு இருக்காதா, சரியா? விஜய், ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு பேசுகிற மாதிரி பேசுகிற. எனக்கு தெரியும் நீ என் மேலே கோவமாக இருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன் நான் கோவப்படுறதால ஏதாவது மாறணும்? தாராளமாக கோவப்படலாம். ஆனால் இங்கே தான் எதுவுமே மாற மாட்டேங்குது. அப்படின்னும் போது நான் கோவப்படுறது ஒரு யூஸும் இல்லைல்ல. விஜய், இப்போ எதுக்கு இப்படி பேசிகிட்டு இருக்க? எனக்கு தெரியும் உனக்கு என் மேலே கோவம்னு எனக்கு நல்லாவே தெரியும். விஜய், நான் உனக்காக விட்டு கொடுத்து போகணுன்னு தான் நினைக்கிறேன். அதனால இப்போ வரைக்கும் விட்டு கொடுத்துட்டு போயிட்டு இருக்கேன். உனக்கு புரியுதா இல்லையா? நமக்கு நல்லது நடந்தா கெட்டது நடந்தா ஏன் உடனே உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு இது பிடிக்கல. இதை நான் சொன்னா நீ என் மேலே கோவப்படுறேன். நான் ஏன் சொல்றேன்னு கொஞ்சம் கூட புரிஞ்சுக்க மாட்டியா விஜய்? நான் எல்லாம் புரிஞ்சுக்கிறேன். உன்னை புரிஞ்சுக்கிட்டேனா தான் இப்போ எனக்கு பொறுமையா இருக்கேன். ஆனா நீ தான் எதையுமே புரிஞ்சுக்க மாட்டேன்னு பிடிவாதமா இருக்கு. நானா விஜய்? நானா புரிஞ்சுக்க மாட்டேன்? விஜய், நான் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தேன். ஆனா என்னை காப்பாற்றணும்னு அவனுக்கு தோணல. அவன் நல்லவன். அவனை நான் ஏதாவது பேசணும் நான் கேட்டவளா? என் வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டா ஒருத்தி. அவன் நல்லவன், அதுக்கு கோவப்பட்டா நான் கேட்டவளா? என்ன உலகம் இது? எனக்கு புரியல. பிரியா, நீ மறுபடியும் சொன்னதே சொல்லாத. இங்க பாரு பிரியா, நீலாவுக்கும் அர்ஜுனுக்கும் கல்யாணம் நடக்கும்போது நீலாவுக்கும் கல்யாணத்துல இஷ்டம் இல்லை, அர்ஜுனுக்கும் அந்த கல்யாணத்துல இஷ்டம் இல்லை. நான் அங்கதானே இருந்தேன். என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது. இங்க பாரு பிரியா, நீ நிலாவை மட்டும் தப்புன்னு சொல்ற. அந்த இடத்துல நிலா தப்பே கிடையாது. சுயநலவாதியா, ஒரு சுயநல கைதியா தான் அவங்க இருந்தான். எல்லாமே நான் பார்த்துட்டு தானே இருந்தேன். தப்புன்னு பார்த்தா உங்க அம்மா அப்பா தப்பு, அர்ஜுனோட அம்மா அப்பா தப்பு. இவங்கெல்லாம் பண்ண தப்புக்கு நிலா என்ன பண்ணுவா? ஆனா நீ நிலாவை மட்டும் தான் சுட்டி காமிச்சிட்டு இருக்கான். அவ தெரிஞ்சவங்க வாழ்க்கையை பறிச்சுக்கிட்டான். விஜய், இரு பிரியா, நான் என்ன மனுஷா பேசி முடிக்கலாம். அப்புறம் நீ ஒரு கஷ்டத்துல இருந்தேன்னு சொன்னீங்க. என்ன சொன்ன? அர்ஜுன் வந்து காப்பாத்தலையா? அன்னைக்கு நடந்தது என்னன்னு தெரியுமா உனக்கு? அன்னைக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாம வாய்க்கு வந்து போய் பேசிட்டு இருக்க பிரியா நீ. ப்ளீஸ் விஜய், அவங்கள பத்தி நம்ம பேச வேணாம். பாத்தியா, நிலா அர்ஜுன் பேர் எடுத்தாலே நமக்குள்ள சண்டை வருது. வேண்டாம் விஜய், நீயும் நானும் எவ்வளவு ஒத்துமையா இருக்கணும்னு நினைக்கிறோம். ஆனா அவங்கள பத்தின ஒரு நேம் எடுத்தாலும் நமக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. எனக்கு யாரை பத்தி எதையும் தெரிஞ்சுக்க வேணாம். எனக்கு எதையும் தெரிஞ்சுக்க வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதும். நான் பண்ண தப்பா? சரி, நான் உங்ககிட்ட சாரி கேட்டுக்கிறேன். நான் நிலாவையும் அர்ஜுனையும் அப்படி சொன்ன தப்பு. சாரி, போதுமா? பிரியா, இந்த சாரி நீ வேண்டாம் வெறுப்பாக சொல்லிட்டு இருக்க. நடந்தது என்னன்னு தெரிஞ்சாதான் உனக்கும் புரியும். நீ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியும். வேண்டாம் விஜய், எனக்கு நடந்தது எதுவும் தெரியவே வேண்டாம். முடிஞ்சதெல்லாம் முடிஞ்சதாவே இருக்கட்டும். இனி தயவு செஞ்சு எதையும் தோண்டி எடுக்காதா. எனக்கு வேண்டாம். எனக்கு நீ மட்டும் போதும். நீ மட்டும் போதும் விஜய். உன்னை கோவப்படுத்திருந்தா சாரி. என் மனசு கஷ்டமா இருக்கு. நமக்குள்ள நடக்கிற ஒரு நல்லது கேட்டது ஏன் அவங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு என் மனசு கேட்டது. அதுதான் நான் உங்ககிட்ட ஓப்பனாக கேட்டேன். அது தப்புனா சாரி. உனக்கு அவங்கக்கிட்ட சொல்கிறதெல்லாம் சந்தோஷம்னா தாராளமாக சொல்லிக்க. நான் எதுவும் கேட்கல, போதுமா? பிரியா, உன் மேலே எனக்கு கோவம் கூட பட முடியலடி. ஏன்டி இப்படி இருக்க? நான் என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலடி. எதுவும் சொல்ல வேணாம். அதான் நான் சாரி சொல்லிட்டேன்ல. சாரி. இன்னும் உனக்கு என் மேலே கோவம் போகலையா? நான் என்ன பண்ணா உனக்கு என் மேலே இருக்க கோவம் போகும் சொல்லு. பிரியா பிரியா, எனக்கு உன் மேலே எந்த கோவமும் இல்லைம்மா. உனக்கு சிலது சொல்லி புரிய வைக்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் என்னை பேசவே விட மாட்டேன்னா நான் என்னடி பண்ண முடியும்? என்னடி இது? நீதான் என் மேலே கோவமாகவே இருக்கீங்க. அதான் உன் கோவத்தை எப்படி போக்குதுன்னு தெரியல. கோவம் போயிடுச்சா? ஏன் பிரியா, உன்னை நான் என்ன தாண்டி சொல்றது? சின்ன குழந்தையோட ரொம்ப மோசமா நடந்துக்கிறடி உன்ன. என்ன சமாதானப்படுத்துறியா? ஏன் விஜய், நான் தானே சமாதானப்படுத்தணும். விஜய், யாருக்காகவும் எதுக்காகவும் உனக்கும் எனக்கும் எந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கும் வந்திருக்க கூடாது. நீயும் நானும் எப்பவுமே ஒத்துமையா இருக்கணும். நம்ம ரெண்டு பேருக்கு இடையில
எந்த தேர்ட் பர்சனும் வந்துடக்கூடாது. ஏ பிரியா, இங்க யாரு தேர்ட் பர்சன் இல்லடி, எல்லாரும் நம்மளோட ரிலேட்டிவ்ஸ் தானே. அது மட்டும் இல்ல, நமக்கு இடையில யார் வரப்போறா? அதெல்லாம் யாரும் வரமாட்டாங்க. சரி, எனக்கு உண்மையில எந்த கோபமும் இல்லை. இங்க பாரு, இனிமே நீ ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். இப்படி எல்லாத்துக்கும் டென்ஷன் ஆகக்கூடாது, புரியுதா? எனக்கு எல்லாம் புரியுது, உனக்கு தான் சில விஷயங்கள் புரியல. எனக்கு என்ன புரியல? புரியலன்றதை விட மறந்துட்டேன். நான் கன்சீவா இருக்கேங்கிறத நீ மறந்துட்ட. யாரு? நான் அடி வீட்டுக்கு வந்தது என் சந்தோஷத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்தணும்னு நினைச்சேன் தெரியுமா? ஆனா நீ என்னடானா இது அதுன்னு பேசி மூட் அவுட் பண்ணிட்ட தெரியுமா? இப்பதான் நார்மல் ஆயிட்டானா? உனக்கு தான் இப்ப என் மேல கோவம் இல்லையே, இப்ப சந்தோஷத்தை வெளிப்படுத்தலாம்ல? அடி கேடி உன்ன வெளிப்படுத்திட்டா போச்சு. ஐயோ நீ ஃப்ராடு, என்னடா பண்ற? நீ தானே சொன்ன என் சந்தோஷத்தை இப்ப கூட வெளிப்படுத்தலான்னு. அது என் சந்தோஷத்தை வெளிப்படுத்துறேன். அப்பா வாங்க போறேன்ல, அந்த சந்தோஷத்தை வெளிப்படுத்திட்டு இருக்கேன்டி. இப்படிதான் வெளிப்படுத்துவாங்களா? இந்த மாதிரி டைம்ல இப்படிலாம் தூக்கலாமா? ஓய், எனக்கு தெரியும் என் பொண்டாட்டியும் என் குழந்தையும் எவ்வளவு கேர்ஃபுல்லா பாத்துக்கணும்னு. அதனாலதான் பத்திரமா பக்குவமா தூக்கியிருக்கேன். இல்லைன்னா நான் எப்படி தூக்குவேன்னு என் பொண்டாட்டிக்கு தெரியுமே. அப்படித்தானே? நல்லாவே தெரியுமே. விஜய் பார்க்கதான் சாஃப்ட், ஆனா அவன் எவ்வளவு ரகடன்னு எனக்கு தான் தெரியும். ரொம்ப கெட்ட பையன். அடி கெட்ட பையனா இருந்ததுனால தாண்டி இப்ப அப்பாங்கிற ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கேன். அடுத்து எப்போ கெட்ட பையனா ஆகலான்னு கால்குலேட் பண்ணிட்டு இருக்கேன். டேய் ஃப்ராடு, கொஞ்ச நாளைக்கு என் பக்கத்துல வரக்கூடாது, ஓடிடு. ஓய், அப்படியெல்லாம் என்னால இருக்க முடியாது. இப்பவும் பிரியாவும் கொட்டி வச்சுட்டே தான் இருப்பேன். நீ என்னடி சொல்றது? நான் இப்பவும் பக்கத்துல தான் இருப்பேன், என் பொண்டாட்டி பக்கத்துலயே தான் இருப்பேன். தேடினேன் நானா காதலின் சேட்டு எடி, கட்டில் மேல் வீட்டு எடி, காயமும் இங்கே என்றும் அடி. என்ன மருமகனே, இந்த வீட்டுல தான் இருக்கீங்கன்னு பேரு, ஆளைய பார்க்க முடிய மாட்டேங்குது. ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ரொம்பதான் பிஸியா இருக்கீங்க போல இருக்குது மருமகரே. என்னத்த ஓவரா ஓட்டுறீங்க? மருமகன்னு வாயில தான் சொல்றீங்க, செயல்ல எதுவும் நடக்கலையே. அது சரி, மருமக மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கா? இது இத்தனை நாள் எங்களுக்கு தெரியாம போச்சு. அது சரிதான், அர்ஜுன் அப்பவே நிச்சயதார்த்தத்துக்கு ஏற்பாடு பண்ணான். அப்பவே நிச்சயதார்த்தம் முடிஞ்சிருந்தா இந்நேரம் கல்யாணம் பண்ணி ஜாம் ஜாம்னு வாழ்க்கையை நடத்திருப்பீங்க. நாங்க தான் தள்ளி போட்டுட்டோமோ, நாங்க இதை பத்தி யோசிக்காம விட்டுட்டோமே. அச்சச்சோ, மருமக மனசுல இவ்வளவு பெரிய கவலை இருக்கேன். கவலைப்படாதீங்க மருமகனே, இப்பவே அர்ஜுன் கிட்ட சொல்லி, அதான் உங்க மாமா கிட்ட சொல்லி உடனே உங்களுக்கு கல்யாணத்துக்கான ஏற்பாடு பண்ணிடுறோம். அத்தை, நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் தான். நீங்க சொல்லுங்க, சொல்லிதான் ஆகணும். ஆனா என் பேரை சொல்லி சொல்லாதீங்க. நீங்களே போய் பிச்சுக்கும் பாரதிக்கும் எப்ப கல்யாணம் அப்படின்னு நீங்களா கேக்குற மாதிரி கேளுங்க அத்தை. இதுல என் பேர் எங்கேயும் கோத்து விட்டுறாதீங்க. நீங்க தனியா ஒரு மாநாடு ஓடுது, மருமகனும் மாமியாருக்கும் ஏதோ மாநாடு ஓடிட்டு இருக்க போல இருக்கேன். நானும் கலந்துக்கலாமா? வாங்கத்த, மாநாடு தான், மாநாடே ஓடிட்டு தான் இருக்கேன். அது வேற ஒண்ணும் இல்லாத, என் மருமகனுக்கு கல்யாணம் ஆசை வந்துருச்சு. நம்மளாம் கல்யாணம் பேசிட்டு இருக்கோமே தவிர செயல்ல காட்டலையாமா. என் மருமகன் கோவப்படுறாரு. அதான் சொல்லிக்கிட்டு இருந்தேன், சீக்கிரமே அர்ஜுன் கிட்ட பேசி கல்யாணத்துக்கு என்ன ஏற்பாடு பண்ணிடுற மாப்பிள்ளன்னு என் மருமகன் கிட்ட சொல்லிக்கிட்டு இருந்தேன் அத்தை. ஐயோ, அத்தை என்ன நம்மள கோத்து விட்டு வேடிக்கை பார்ப்பாங்க போல இருக்கேன். அத்தை என்ன அத்தை, நீங்க தானே இப்ப கல்யாணத்தை பத்தி பேசுனீங்க, இப்ப என்ன சொல்றீங்க? இது மருமகனே, நான் கல்யாணத்தை பத்தி பேசுனேன், நல்லா யோசிச்சு சொல்லுங்க. கல்யாணத்தை பத்தி நான் தான் பேசுனேன், ஆனா மருமகன் ஆரம்பிச்சது நீங்க தானே. பிளாக்கி, உன்னை பத்தி தெரியாதுடா எனக்கு, மோசப்படிக்கிற நாய் மூஞ்ச பார்த்தாலே தெரியாது. பியூட்டி, நீயும் சேர்ந்துட்ட பத்தியா? டேய் பிளாக்கி, இவ்வளவு நாளா பியூட்டி ஏன் பின்னாடி சுத்திட்டு இருந்தேன். எப்போ உன் பியூட்டி உனக்கு ஓகே ஆனாலும் அப்பல இருந்து என்ன கழட்டி விட்டுட்டேன். இப்போ உன் பியூட்டி பின்னாடி தானே நீ சுத்திக்கிட்டு இருக்க. நீ கேட்டிருப்ப கல்யாணம் எப்பன்னு, நீ நேரடியா கேட்டிருப்படி. மூஞ்ச பாரு, மோசப்படிக்கிற நாய், முகத்தை பார்த்தாலே கண்டுபிடிச்சிட வேண்டாம். பியூட்டி, நான் உன் பின்னாடி சுத்தும் போது நீ என்ன கண்டுக்கிட்டேன் இல்லல்ல, இப்ப என்ன இப்படி பேசிட்டு இருக்கான்? அது மட்டும் இல்ல, அத்தை தான் என்ன மருமகன் சொன்னாங்க.
அத வாயிலே சொல்றீங்களே செயல்ல காட்ட மாட்டீங்களேன்னு எடுத்து சொன்னேன். ஐ பாட்டி அம்மா டேய் மாமா நீ எங்க இருக்கியா? ம் ஆமாடி செல்லக்குட்டி, நான் இங்கேயே தான் இருக்கேன். நீ என்ன பார்க்கலையா? இல்லடா மாமா நீங்க இருக்கறத நான் பார்க்கவே இல்ல. அம்மா பாட்டியும் என் கண்ணுக்கு தெரிஞ்சாங்க. உன்னை நான் பார்க்கவே இல்ல. எதாச்சும் பார்த்தேனே. அம்மாடி பாரதி கண்ணு அடியே சிரிக்கி எப்படி எப்படி நீ பிளாக்கே பார்க்கல அப்படிதானே? ஆமா பாட்டி அங்கே இருந்து வந்துட்டு இருந்தனா நீங்க அம்மா மட்டும் என் கண்ணுக்கு தெரிஞ்சதா? கிட்ட வந்ததுக்கு அப்புறம் தான் விச்சி மாமாவும் இங்கதான் இருக்கானு நான் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். டேய் மாமா செல்லக்குட்டி என்ன பார்க்காமலே வந்திருக்காங்க. அச்சோ, நான் ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். அப்படியே மாமா ரொம்ப நேரமா இங்கதான் இருக்கியா? பாரு என் கண்ணில் நீ படவே இல்லை. கமலம் கேட்டுக்கிட்டியா? உன் பொண்ணு கண்ணில் உன் மருமகன் படவே இல்லையாமா. நல்ல ஜாடிக்கத்தை மூடிங்க தான் அடியே சிரிக்கி உன் கண்ணில் வச்சு படல. இதை நாங்கள் நம்பணும் அப்படிதானே? நீ எங்களை பார்த்து தான் இங்கே வந்த அப்படிதானே? ஆமாம் பாட்டி உண்மையதான். என் கண்ணில் வச்சு மாமா படவே இல்லை. நீங்கள் மட்டும்தான் தெரிஞ்சீங்க. அதனால எதாச்சும் வந்தேன். அது சரிதான். என் மருமகன் தான் ஒரு டைப்பா தெரியுறாருன்னா என் மாவ அதுக்கு மேல தெரியுறா. ஐயோ இதை இப்படியே விட்டா. அச்சோ, என் செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. இந்த மாமா இருக்கிறது கூட தெரியல. இப்படிலாம் சொல்லாதிரி செல்லக்குட்டி. மாமா உனக்காக தான் இங்கேயே இருக்கேனே. அதனால மாமாவை நீ அடிக்கடி பார்க்கணும் சரியா? போட மாமா எனக்கு வெக்கமா இருக்கு. இருந்தாலும் நீ சொல்லிட்டல அடிக்கடி பாக்குறேன். அடியே கமலம் இதுக்கு மேலே நம்ம நாளை தள்ளக்கூடாது. அர்ஜுன் கிட்ட சொல்லி சட்டை சருக்குன்னு பேசி முடி. இல்ல கெட்டி மேல சத்தத்துக்கு பதிலா குவா குவா சத்தம் கேட்டு போகுது. ஐயோ பாட்டி நாங்க அப்படிலாம் இல்ல. கெட்டி மேல சத்தத்துக்கு அப்புறம் தான் குவா குவா சத்தம். அதுக்காக நீங்க ரொம்ப நாளா தள்ளி போடாதீங்க. நீங்க சொன்ன மாதிரி சட்டை சருக்குன்னு முடிங்க. உங்க அத்தை சொல்லிட்டாங்கல்ல, வீட்டுக்கு பெரியவங்க சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் எதுக்கு குத்து கிழமை நின்றுட்டு இருக்கேன்? சீக்கிரமா போய் அன்னைக்கிட்ட பேச வேண்டியதை பேசு சரிம்மா? அத்தை நீங்க சொன்ன மாதிரிதான். நீங்க சொன்ன மாதிரி கெட்டி மேல சத்தத்துக்கு பதிலா வேற சத்தம் கேட்ட போது நம்ம மானமே போயிடும். முதல்ல அர்ஜுன் கிட்ட பேசி நல்ல நாளா பார்த்து முடிச்சு விடணும். அத்தை அடுத்த மாசம் போல ஒரு முகத்த நாள் இருக்கு. அதுல வேணா முடிச்சிடலாமா? என்னடி அடுத்த மாசத்துலயே முகத்த நாள் இருக்கு? அப்பா பரவாயில்ல. என் பொண்ணு அவசரப்படாலேன்னு நினைச்சேன். அடுத்த மாசம் சொன்னதுக்கு இவன் அடுத்த மாசத்துலயே கேட்கறான். ஏமா அடுத்த மாசம் வேணாவா? இன்னும் 2 மாசம் தள்ளி வச்சுக்கலாமா? ஐயோமா என் கூறுகிட்ட குக்கரி அடுத்த மாசம் வரைக்கும் எதுக்கு தள்ளி போட்டு போறேன்? இந்த மாசத்துலயும் 2 முகத்த நாள் இருக்கு. நான் கேலண்டர்ல பாத்துட்டேன். நீ போய் இந்த 2 முகத்த நாளை வச்சு அன்னைக்கிட்ட பேசு. அடுத்த மாசம் வரைக்கும் போறேன். அவ்வளவு நாள் எங்களால் தாக்கு பிடிக்க முடியாது. சீக்கிரமா போய் இந்த மாசத்துலயே ஒரு நல்ல நாளா பார்த்து கல்யாணத்துக்கு பேசி முடிக்கணும்னு உன் பிள்ளைகிட்ட சொல்லு. போமா. அடியே கமலம் கத்திரிக்காய் ரொம்ப முத்திருச்சு. கடத்தலுக்கு போறதுக்கு முன்னாடி ஆக வேண்டிய வேலையை நம்ம தான் பார்க்கணும். சீக்கிரம் பாரு. இல்ல அவங்களே போய் தாலி கட்டிட்டு வந்து நின்னால நின்றுவாங்க. வெரி குட் பாட்டி நீ தான் கரெக்டா புரிஞ்சிட்டு இருக்க. வீட்டுக்கு பெரியவங்க எவ்வளவு அழகா எடுத்து சொல்லியிருக்காங்க. போமா சீக்கிரமா ஆக வேண்டிய வேலையை பாருமா. இல்லன்னா பாட்டி சொன்னதுதான். அடியே வாயாடி வாயிலே போடுவேன் பாத்துக்க. ஏதோ பேசிட்டு இருக்காளே விளையாட்டுத்தனமான்னு பார்த்தாக்கா ரொம்ப வாய் நீண்டுட்டு இருக்கு உனக்கு. என்னத்த என் செல்லக்குட்டிய அடிக்க போறேன்றீங்க? அப்படிலாம் அடிக்க கூடாது. அவன் என் செல்லக்குட்டியத்தான். அவன் மேலாம் கை வைக்கலாமா? கேட்டியா உன் மருமகன் எனக்கு பாதுகாப்பா இருக்காரு. உன்னால என் மேல கையே வைக்க முடியாது. கை என்ன உன்னால என்ன திட்ட கூட முடியாது. பார்த்து ஜாக்கிரதையாருமா. உன் மருமகன் கொஞ்சம் கோவக்காரரு. என்ன மருமகனே அப்படியா? ஆமாத்த ஏன் முன்னாடி என் செல்லக்குட்டி மேல கை வச்சான் எப்படியாத்தான்? அதுக்குதான் சொல்றேன். நான் போனதுக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணீங்க. அப்ப நான் எதுவுமே கண்டுக்க மாட்டேன். அத்த இன்னும் கொஞ்ச நேரத்துல போயிடுவேன். அப்புறம் வச்சு செய்யுங்க உங்க பொண்ண. அப்புறம் என்னடி என் மாமியார் கிட்டயே உன் வாயா? ஏய் என் மாமியார் இல்லாம நீ வந்துட்டியா என்ன? எனக்கு முதல்ல என் மாமியார் தான், அப்புறம் தான் என் பொண்டாட்டி. சரிதான்? அடிய சிரிக்கி அது என்னடி டே மாமா டே மாமான்னு கட்டிக்க போறவன வாடா போடான்னு சொல்லிட்டு இருக்கேன். இது என்னடி புது பழக்கம்? அது இப்ப எல்லாம் இப்படிதான் கூப்பிட்டு இருக்காங்க. எனக்கு இப்படி கூப்பிட்டுதான் பிடிச்சிருக்கு. இப்படி கூப்பிட்டாதான் கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆமா தானடா மாமா நான் இப்படி கூப்பிடுறதுன்னு உனக்கு பிடிச்சிருக்கேன். நீ என்னை எப்படி வேணாலும் கூப்பிடு, அதை பத்திலாம் நான் கவலைப்பட மாட்டேன். ஆனா என் மாமியார் கிட்ட வாய் காட்டுற பத்தியா? இந்த வாயெல்லாம் காட்டக்கூடாது, தப்பு. புரியுதடி பொண்டாட்டி? புரியுது புரியுது. அப்ப நீ எப்பவுமே மாமியார் கட்சி. நீ இரு கல்யாணம் ஆகட்டும். உன்னை எப்படி என் பக்கம் வளைக்கணும்னு எனக்கு தெரியாதா மாமா? ஏய் எப்படி உன் பக்கம் இல்லப்பா? அதுக்கெல்லாம் வித்தைகள் பல வச்சிருக்கேன். அதுல ஒரு வித்தையை ஆவுத்து விட்டா போதும். நீ சும்மா பம்பரம் போல என்னையும் சுத்தி சுத்தி வருவேன். வேற வெப்பண்டா மாமா? இப்பவே அப்படிதான் சுத்திட்டு இருக்கேன். இதுக்கு மேலே சுத்தணுமா என்ன? டேய் பிளாக்கி உன் அத்தையும் உன் பாட்டியும் இங்கதான் நிக்கிறோம். மறந்துடாதடா. சின்ன சிறுசுங்க பேசிட்டு இருக்காங்களேன்னு
பெரியவங்க டீசெண்டா ஒதுக்கி போவாங்க. நீங்க எப்படி? அட இருவட்டு பையனே, அடியே காமோ ஏற்றி அந்த விளக்கமாத்த. பியூட்டி, நான் சொன்னதுல உண்மை நம்பிட்டியா? சும்மா அதெல்லாம் சும்மா நான் உன்கிட்ட விளையாடி பார்த்தேன். எதுக்கு விளக்கம் மாறலாம்? அதெல்லாம் வேணாம், நல்லா இருக்காது பார்த்துக்க. கேடி, உன்னை பத்தி எனக்கு நல்லாவே தெரியுது. அசட்டு வழியாதரா, சீக்கிரமா என் பேரண்டி கிட்ட சொல்லி உங்க 2 பேருக்கு சட்டு இருக்குன்னு கல்யாணத்தை பண்ணி வைக்க சொல்றோம். இல்லைன்னா எல்லாம் மீறிடும் போல இருக்கேன். அர்ஜுன், அர்ஜுன், அம்மா. அட விஜய், வாப்பா விஜய், உள்ளவா. அட வாங்க மாம்ஸ், எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னடா, நான் நல்லா இருக்கேன். தெரியுது மாம்ஸ், நல்லாவே தெரியுது நீங்க நல்லா இருக்கீங்கன்னு. அப்புறம் மாம்ஸ், என்ன ப்ரொமோஷன்லாம் கிடைச்சிருக்கு? ஒன்றும் ட்ரீட் எல்லாம் இல்லையா? வாப்பா விஜய், நாங்களே வீட்டுக்கு வரணும்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீயே வந்துட்ட. ஆமாடா பேராண்டி, நாங்களே வந்து என் பேத்தியை பார்க்கலாம்னு நினைச்சோம், அதுக்குள்ள நீ வந்து நிக்கிறேன். என்னடா திடீர் வரவே? பாட்டி, அர்ஜுனுக்கு ஃபோன்ல தான் சொன்னேன், உங்களெல்லாம் நேரா பார்த்து சொல்லணும்ல, நேரா பார்த்து சொல்லி ஸ்வீட் கொடுக்கணும்ல, அதான் வீட்டுக்கே வந்துட்டேன். அட என்ன விஜய், இதெல்லாம் நீ பண்ணணுமா என்ன? நியாயமா பார்த்தா நாங்க தான் பிரியாவுக்கு தேவையானதா வாங்கிட்டு அங்க வந்து பாத்துருக்கோம். நீ என்னடா எங்களை தேடி வந்திருக்க? அம்மா, இதுல என்னமா இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. வாங்க, எப்போ நீங்க வரணும்னு நினைக்கிறீங்களோ அப்போ தாராளமா வாங்க. பிரியா வீட்டில் தானே இருக்கா, நீங்க எப்போ வேணாலும் வரலாம். உங்களுக்காக எங்க வீட்டுக்கு கதவு எப்பவும் திறந்திருக்கும். நீங்களாம் வரமாட்டீங்க தான் நாங்க எங்கிட்டு இருக்கோம். ஆமா, அர்ஜுன் எங்கம்மா? அர்ஜுன், நிலா, இவங்களாம் எங்கம்மா? இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபேக்டரியில இருந்து வந்தோம், ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவான், இரு நான் கூப்பிடுறேன். இல்ல பரவாயில்லம்மா, வரட்டும், பொறுமையாவே வரட்டும். அம்மா, கனிதீரன். அடே பேராண்டி, 2 பேரும் உள்ள ரூம்ல தான் இருக்காங்க. இரு நான் போய் அவங்கள கூட்டிட்டு வரேன். இல்லைங்க பாட்டி, முதல்ல உங்களுக்கு தான் ஸ்வீட் கொடுக்கணும். உங்க கல்யாணம் ஆனது உங்களால தான். இப்போ நாங்க இப்படி ஒரு நல்ல செய்தி சொல்றோம்னா அதுக்கு காரணம் நீங்க தானே. அதனால முதல் ஸ்வீட்டு என் பாட்டிக்கு தான், அதுக்கப்புறம் தான் மற்ற மெம்பர்ஸ்லாம். ஓகே, அதுக்கு என்ன மாம்ஸ், நம்ம வீட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம பியூட்டி தான் டாப். நீ பியூட்டி கிட்டே கொடு. ஸ்வீட் எடுத்துக்கோங்க பாட்டி. இப்ப பேராண்டி, என் பேத்தி நல்ல விஷயம் சொல்லியிருக்கான், எடுத்துக்காம இருப்பானா என்ன? இதோ எடுத்துக்கிறேன். நீங்களும் எடுத்துக்கோங்க. இப்ப விஜய், என் மருமக நல்ல செய்தி சொல்லியிருக்கான், ஸ்வீட் எடுத்துக்காமலா? இதோ எடுத்துக்கிட்டேன். டேய் விச்சு, இந்த நீ எடுத்துக்க. என்ன மாம்ஸ், ட்ரீட் கேட்டா ஸ்வீட் கொடுக்குறேன். டேய், இப்போதைக்கு ஸ்வீட் எடுறா, உனக்கு என்ன ட்ரீட் வேணும்னு கேளு, எல்லாமே கொடுத்துறேன். இப்போதைக்கு ஸ்வீட் எடுத்துக்க. ஓகே ஓகே, ஏதோ நீ சொல்றீன்னு நம்பி ஸ்வீட் எடுக்கிறேன். தேங்க்ஸ் மாம்ஸ். சரிப்பா விஜய், நீ வந்து உட்காரு, நான் உனக்கு காஃபி எடுத்துட்டு வரேன். ஆமாடா பேராண்டி, நீ வந்து உட்காரு, நான் போய் கனி இதில் கூட்டிட்டு வரேன். சரிங்கம்மா, சரிங்க பாட்டி, நீங்க போங்க. பாரதி, நீ என்ன பார்த்துட்டு இருக்கா? இந்த ஸ்வீட் எடுத்துக்கா. சாரிண்ணா, நான் ஸ்வீட் எடுத்துக்கிறது இல்லை. பாரதி, என்ன பண்ணிட்டு இருக்கா? மாமா இவ்வளவு ஆசையா ஸ்வீட் தராரு, நீ சாப்பிடுறியா சாப்பிடலையும் ஜஸ்ட் எடுத்துக்க வேண்டியது தானே? ஆடா மாமா, எனக்கு ஸ்வீட் பிடிக்கும், ஆனா இப்போ என்னமோ தெரியல, இப்போ எனக்கு ஸ்வீட் சாப்பிட சுத்தமா பிடிக்கல. பாரதி, எதுக்கு அப்படி சொல்றேன்? நான் இவ்வளவு சந்தோஷமான விஷயத்த சொல்லியிருக்கேன், இந்த அண்ணனுக்காக எடுத்துக்க மாட்டியா? நானும் அர்ஜுன் மாதிரி தானே, இல்ல என்ன தனியா பாக்குறியா? விஜயண்ணா, நான் உங்களை இன்னைக்கு அப்படி பிரிச்சு பார்த்தது கிடையாது. எனக்கு அர்ஜுனா எப்படியும் அப்படிதான் நீங்களும். இன்னைக்கல எப்பவுமே நான் உங்களை தனியா பிரிச்சு பார்க்க மாட்டேன். எனக்கு ஒரு அண்ணா இல்ல, 3 அண்ணங்க இருக்கீங்க. என்னைக்குமே உங்களை நான் பிரிச்செல்லாம் பார்த்ததே கிடையாதுண்ணா. அப்புறம் என்னடி, மாமா கொடுக்கும்போது ஏன் வேணான்னு சொல்றேன்? அண்ணனை தானே பிரிச்சு பார்க்கலன்னு சொன்னேன், மற்றவங்களெல்லாம் பிரிச்சு பார்த்துதான் இருக்கேன். பாரதி, நீ என்ன சொல்ல வரேன்னு எனக்கு நல்லாவே புரியுது. நீ எதுக்கு பிரியா மேல இவ்வளவு கோவமா இருக்க? பிரியா அப்படி என்ன பண்ணா? அன்னைக்கு பிரியா என்கிட்ட சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணா. அவ அப்படி என்னதாம்மா பண்ணா? ஏய், மாமா கேட்கறாருல, அப்படி என்ன உனக்கு பிரியா மேல கோவம்? என்னன்னு தான் சொல்லண்டி. பாருங்கண்ணா, எனக்கு அவங்க மேல கோவம் வரலன்னா தப்பு. அவங்க பண்ண செயலுக்கு எனக்கு அவங்க மேல கோவம் இல்லை, ஆத்திரமே இருக்கு. தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு என்கிட்ட கேட்காதீங்க. நான் ஏதாவது சொன்னா கண்டிப்பா அவங்கள திட்டிடுவேன். வேண்டாம், விட்டுருங்க. பாதி இருமா, பேசணும்னு ஆயிடுச்சுல. பிரியா அப்படி என்ன பண்ணா? எது வந்தாலும் என்கிட்ட சொல்லு. அவ பண்ணது தப்பா சரியான்னு நான் பார்க்கணும்ல, எனக்கு சொல்லுமா. அண்ணா, அவங்க பண்ணதுல எதுவுமே சரி கிடையாது, எல்லாமே தப்பு தான். நானே ஒரு சின்ன பொண்ணு, ஆனா என்ன வச்சு என் அண்ணனையும் அண்ணியும் பிரிக்கணும்னு திட்டம் போட்டாங்க. என்கிட்ட இல்லாத பொல்லாத சொல்லி கொடுத்து என்ன என்னென்னமோ பண்ண வச்சு என் அண்ணனையும் அண்ணியும் பிரிச்சு பார்க்கணும்னு நினைச்சவங்க. இல்ல பாரதி, நீ சொல்றதை நான் நம்ப மாட்டேன். பிரியா இப்படிலாம் பண்ண மாட்டான். அவளை பத்தி எனக்கு நல்லா தெரியும். எதுவுமே நேரடியாக தான் மோதுவாளை தவிர யாரை வச்சு மோத மாட்டான். அவளுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை நேரடியாக சொல்லுவான், அதை விட்டுட்டு சுத்தி வளர்ச்செல்லாம் சொல்ல மாட்டான். உங்க வைஃப்ங்கிறதுனால கண்மூடித்தனமா நீங்க அவங்கள நம்பிட்டு இருக்கீங்க. என்ன சொன்னீங்க? அவங்கள நம்ப மாட்டீங்களா? அவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா? எங்க அண்ணிய எங்க அண்ணன் கிட்ட இருந்து பிரிக்கிறதுக்காக என்ன ஒரு பகட கையா யூஸ் பண்ணி அவங்களும் என் அண்ணனை சேர்ந்து எடுத்துக்கிட்ட போட்டோவை என் அண்ணனோட சூட்கேஸ்ல வைக்க சொன்னது அவங்க தான். அது மூலமா என் அண்ணி என் அண்ணனை சந்தேகப்படுவாங்க. அப்படி சந்தேகப்பட்டா கண்டிப்பா அவங்க 2 பேருக்குள்ள விவாதத்துக்கு நடந்துரும் அப்படின்னு எனக்கு திட்டம் போட்டு கொடுத்தது உங்க வைஃப் தான். இப்ப சொல்லுங்கண்ணா, இப்போவாது நான் சொல்றதை நம்புவீங்களா? இல்ல இப்போ உங்க பொண்டாட்டிங்கிறத நம்ப மாட்டீங்களா? இப்போ நான் நம்ப மாட்டேன் பாரதி. என் பிரியா இப்படிப்பட்ட செய்யலாம் ஒரு காலமும் செய்ய மாட்டோம். உங்ககிட்ட அவ இப்படி சொல்லியிருக்க வாய்ப்பே கிடையாது. என் பிரியா மேல எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு. அது சரிண்ணா, உங்க வைஃபை பத்தி தப்பா சொல்றேன்ல, நீங்க எப்படி நம்புவீங்க? இதுக்கு தான் நான் சொல்லாம இருந்தேன். பாரதி, பிரியா உங்ககிட்ட நேரடியாக சொன்னாலாம். அவங்க எப்படி நேரடியா சொல்லுவாங்க?
எனக்கு ஃபோன் மூலியமா தான் சொன்னாங்க. ஃபோனில் பேசினது பிரியாதான்னு உனக்கு கன்ஃபார்மாக தெரியுமா? அது ஆமா, அவங்க தான் என்கிட்ட பேசினாங்க. நீ நல்லா யோசிச்சு சொல்லு. உன்கிட்ட பேசுனது பிரியாதானா? நீ கேட்டது பிரியாவோட குரல் தானா? அது வந்து நான் அன்னைக்கு அவங்களுக்கு குரல் சரியில்லைன்னு சொன்னாங்க. அவங்க குரல் மாதிரி எனக்கு தெரியல. நான் கேட்டேன், என்னாச்சு உங்க குரலுக்குன்னு. எனக்கு த்ரோட் பெயின், அதனால தான் இப்படி இருக்கேன் அப்படின்னு அவங்க சொன்னாங்கண்ணா. இப்போவும் சொல்கிறேன், உன்கிட்ட பேசுனது கன்ஃபார்மாக என் பிரியாவாக இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. என் பிரியா ஒரு விஷயத்தை டீல் பண்ணணும், அதை ஸ்ட்ரைட்டாக தான் டீல் பண்ணுவான். இப்படி இன்டைரக்டெல்லாம் யாரை வச்சும் டீல் பண்ண மாட்டான். அதுவும் ஒரு சின்ன பொண்ணு. உன்னை வச்சு பிரியா இப்படி ஒரு வேலையை பண்ணியிருக்கவே வாய்ப்பில்லை. இதுக்கு இடையில வேற யாரும் இருக்காங்க. பாட்டி, ஏ பாரதி, அட்டுவான பாட்டி பாத்தியா? இந்த வாய்ஸ் இதான், இதேதான், இதே குரல் தான். இந்த வாய்ஸ் தான் அன்னைக்கு என்கிட்ட ஃபோனில் பேசுனது. ஓகே டியர்ஸ், கெட்டிமலம் சீரிஸ் பார்த்தீங்களா? எப்படி இருந்தது? வீடியோ எப்படி இருந்தது? மறக்காமல் கமெண்ட்ல மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? ஓகே ஓகே, பாய் டியர்ஸ்.